டூர் போனா போய் என்ஜாய் பண்ணணும். நான் சத்தம் போட்டு தான் கோவம் வருது, அப்புறம் ஏக்கு எனக்கு ஃபோன் அடிச்சிட்டு இருக்கேன். ஃபோன் எடுக்க மாட்டேக்கு. ஏன் தான் இப்படி பண்ணுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பெரிய தலைவலியாக இருக்கப்பா இவரால். ஹலோ, எதுக்கு கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிங்க? இவ்வளோ யோசனை உங்களுக்கு? கால் எடுக்கலன்னா ஏதாச்சும் வேலையாக இருப்பேன்னு எடுத்தோம், புரிஞ்சுக்காண்டாமா? ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா சரி ஓகே, வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே தானே வந்திருக்கீங்க மாமா, ஃப்ரீயாக தானே இருப்பீங்க. ஃப்ரீயாக இருக்குன்னு யார் சொன்னவன்ட்ட? ஆமாம், நீ டூருக்கு தானே போகிறேன்ட்டு போனேன். அப்புறம் அங்கே போய் நின்று ஏன் எனக்கு ஃபோன் அடிச்சிட்டு இருக்க? நான் சுற்றி பார்க்க போகிறேன், நீ வெளியே எங்கேயும் விட மாட்டேக்காங்கன்னு காலைல அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்புறம் ஏக்கு என்ன ஃபோன் அடிக்க? ஏன் உங்களுக்கு அடிக்கக்கூடாதா, பேசக்கூடாதான் மாட்டேன்? அப்படி இல்லை, நீ கால் பண்ணனா நான் எனக்கு ஏதாட்டு பிடிக்கலன்னா உன்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது, சத்தம் போட வேண்டியது இருக்குது. அதுவும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆ, நான் உனக்கு கல்யாணம் பண்ணது உனக்கு தப்பாக இருக்குது. சரி சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ண உனக்கு? நான் உன் வேலை எதுவும் மட்டும் பாரு. எது கோவம்? அதான் காலையில் சாரி கேட்டேன்லாம், அது ஏதோ பாஸ் கேட்டோன்னு நான் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. நான் அதுக்கு ஒன்றுமே சொல்லையே, உன் மனசில் உள்ளது தானே நீ சொன்ன. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான். நீ லாஸ்ட்டு என்ன சொன்ன? உன்னை தேடி வந்த வாழ்க்கையை நீ ஏற்றுக்கணும் அப்படி தானே சொன்னேன். மிஸ் பண்ணிட்டேன்னு தானே சொன்னேன். அது என்ன வாழ்க்கை சொல்லு? அது சும்மா கோவத்தில் சொன்னேன். நீ வர சொல்லு, எதை மனசில் வச்சு சொன்னான்? மேனேஜரே சொன்னேன், அவன் வந்து சொன்னான் நான் கல்யாணத்தோட, அது தானே சொல்லுது. இல்லை அது தவிர வேறு யாருன்னு சொன்னது என்கிட்ட சொல்லாமல் மறைச்சி வச்சிருக்கியா? இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? நான் இப்போ அதுக்காக கால் பண்ணல. நான் எதுக்காக கால் பண்ணேன் தெரியுமா? அப்போ சொல்லு, என்ன விஷயம்? நான் எங்கே இருக்கேன் தெரியுமா? தெரியாமலாம் இருக்கு, சொல்லிட்டு தானே போனேன். பெங்களூர் போகிறேன்னு, வேற என்ன? அது தெரியுது. பெங்களூரில் எங்கே இருக்குன்னு தெரியுமா? உங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு வந்திருக்கேன். பெங்களூரில் யார் ரிலேஷன் அங்கே யார்ட்டி இருக்கா? ஆஃபீஸ்க்கே போயிருக்க? இல்லை. எனக்கு வேற அங்கே யாரையும் தெரியாதடி. அது யார் ரிலேஷன் அங்கே இருக்காங்கன்னு உனக்கு யார் சொன்னா? உனக்கு எப்படி தெரியும்? யார் நம்ம சொந்தக்காரங்க யார் இருக்காங்களா என்ன? அம்மா சொன்னாங்களா என்ன? இல்லை, வீடியோ கால் ஆன் பண்ணுங்க. சொல்லிடி யாரு? அட்டன் பண்ணுங்க மாமா. அப்பா தூரம் இருந்தாலும் படாத படுத்த படுத்துறான், பக்கத்தில் இருந்தாலும் படாத படுத்த படுத்துறான். தெரியுதா பாருங்க. தும்முறி உனக்குலாம் ரொம்ப தும்முறுதான். யார் ரிலேஷன் அடி? ஓர் ரிலேஷனா? ஆமாம், எனக்கு யாரடி நீ? ஆ, அது நான் ஒய்ஃப் தான். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. ம், ஆளையும் மண்டையும் பேர் அங்கே போயிருக்க. ஆமாம், இப்போ தான் வந்திருக்கேன். உள்ள பார்க்க போகிறேன். நீங்கள் பேச போகிறீங்களா உங்கள் ரிலேஷன்ட்ட? பேசிட்டு தானே இருக்கேன் ரிலேஷன்ட்ட. வாங்க நீங்கள். மாமா என் ட்ரெஸ்ஸை பாருங்க மாமா, நான் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். நீ மறுபடியும் என்ன டென்ஷன் கொடுத்தா சொல்லிட்டேன். என்கிட்ட இருக்கும்போதெல்லாம் இந்த ட்ரெஸ் போட மாட்டா, ஊர் ஊராக சுத்த போகும்போது தான் இந்த ட்ரெஸ் போடுவா. தும்முறடி உனக்கெல்லாம். நீங்கள் தானே போடான்னு சொல்லுதீங்க, நானும் போட மாட்டேன்னு. அப்படியா? சரி, நான் சொல்கிறேன் நம்ம கேட்பியா? அப்படி கேட்கன்னு சொல்லுங்க. சரி, எங்கே இருந்தாலும் என் கூட இருக்கும்போது மட்டும் தான் இந்த ட்ரெஸ் போடணும். வெளியில் போடணும்னா நீ நார்மல் ட்ரெஸ் போடணும். ஓகேவா? எப்படி உனக்கு? அங்கேயும் போய் வெட்டு அலைது பண்ணி. நல்லா இருக்குண்ணா எப்படியா சொல்லுங்க. நல்லாவே இல்லை, அப்போதே சொன்னா கேவலமாக இருக்கு. பொறாம உங்களுக்கு, போங்க. சும்மா சொன்ன பைத்தியம், அழகாக இருக்குடி. இவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் ஃபோட்டோ காமிப்பேன், நல்லா இருக்கேன்னு கேட்பேன். ஆ பைத்தியம். உங்கள் ஊருக்கு வந்த பிறகு போட்டு காமிக்கண்ணே. சரிங்க மேடம். சரி மாமா, உனக்கு நிறைய ட்ரெஸ் எட்டு வரேன்னா இங்கேருந்து. என்ன சுடிதாரா? இல்லைடி, அதே மாதிரி எட்டு வரேன். சரியா? ஓகே டன். ஹாப்பியா? ஆமாம் சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என் மாமா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்களா? டென்ஷன் எடுத்துட்டு டென்ஷன் ஆகிட்டாங்களாப்பா? வெளுக்காண்டா போனலாம். மரியாதை இப்போ கூல் பண்ணிடு, இல்லை கொண்டு விடுவேன். நான் இல்லை எப்படி கூல் பண்ண முடியும்? ம் ம் ரெண்டு அங்கத்துக்கு கால் பண்ணீங்களா, பேசுனீங்களா? பேசலையே, நீங்கள் பேசுனீங்களா? நீ சரியில்லடி, வர வர என்னையும் கவனிக்க முடிக்க, என் பொண்ணையும் கவனிக்க முடிக்க. ஆ, யாரா உங்களையா? உங்கள் பொண்ணையா கவனிக்காமலாம் இருக்கேன்? எப்படியே சொல்லிட்டாள ஆளை பேர். அப்பட்ட பேசுனியா இல்லையாம்மா? காலைல பேசினேன், இப்போ கால் பண்ணேன், தூங்கிட்டு இருக்கேன்னாக்கா தான். சரி எந்திரிச்சோடனே கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், பேசுகிறேன். நீங்கள் பேசுனீங்களா? நான் அதே மாதிரி சாப்பிடும்போது பேசுனேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். எப்போ வருவீங்க? நீங்கள் தான் டூருக்கு போயிட்டீங்களே, அப்புறம் என்ன? 2 நாள் தான், மாதம் இல்லை. நானே மட்டும் இப்படி சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா யாருக்கவே நீங்கள் கோவத்தில் இருக்கீங்க என் மேலே. என்ன சொல்ல போகிறீங்க? பாஸ் ஒரு 6 மாதம் இங்கேருந்து ஒர்க் பண்ண சொல்கிறாங்கம்மா. உங்கள் பொண்ணு மந்த்லி ஒரு டைம் மும்பை வராங்களா மேடம் பார்க்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பிக்கப் பண்ண கஷ்டமாக இருக்குது விட்டுட்டு வர்றதுக்கு. பாஸ் அடிக்கடி அதுக்காகவே வர வேண்டியது இருக்கலாம். ஒரு 6 மாதம் இருந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். சுட்டு கொடுத்துட்டு வர சொல்கிறாங்க. ஓகேவா?
சாரோட பொண்ணுக்கு கொஞ்சம் பிக்கப் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் தானே ஆகுது. அதான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வர சொல்கிறாங்க. ம் என்னமா சொல்லுதேன்? ம் என்ன மாமா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? இதில் என்ன டவுட்டு உங்களுக்கு? எனக்கு என்னமோ அப்படி தெரியவே இல்லையே. ஏன் எதுக்கு டவுட்டு? கல்யாணம் பண்ணீங்க 3 மாதத்தில் கன்சீவ் ஆகிட்டேன்னு விட்டுட்டு போயிட்டீங்க 1 மாதம். அதுக்கப்புறம் டெலிவரியோடு வரல, அங்கே தான் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்துட்டீங்க பாப்பா கையில் இருக்கன்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு 2 மாதம் தான் கூட இருந்தேன், வேலை வந்துட்டு இந்த தடவை வந்தாச்சு. இப்போ மறுபடி அங்கேயும் வந்து இருக்க மாட்டேங்கிங்க, மந்த்லி ஒரு டைம் தான் வரீங்க. இதில் இப்போ வேறு 1 மாதம் ஃபாரின் போகிறேன்னு போயிட்டீங்க. என்னமாம்மா நினச்சிட்ருக்கீங்க? அதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், ஒன்றா தான் தெரியலையா? டென்ஷன் படுத்தாதீங்க மாமா. ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? நான் தான் எதுவும் கேட்கல, நான் என்ன செய்ய? இருந்தாப்புல டெல்லி போயிருந்தீங்க, எதுக்கு மாமா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு கஷ்டப்படுத்துறீங்க நீங்கள். என்னாச்சுமா? உனக்கு கஷ்டப்படுத்துறேண்ணா? ஏன் அப்படி சொல்லுத? எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணீங்க அதுக்கு சொல்லுங்கள் பதில். எதுக்கு கல்யாணம் பண்ண உனக்கு தெரியலையா? நீங்கள் அப்படி நடந்துக்கிறீங்களா? பண்ணவே மாட்டேங்கிங்க. அதுக்கு நான் காரணம் இல்லை, நீ தான் நான் வேலைக்கு போவேன்னு படித்தேன், பாஸ் பண்ணேன், வேலைக்கு போயிட்டுருக்க. அதுக்கு நான் நினச்ச முடியும். நீங்கள் நினச்சா இருக்கலாம்ல மாமா. 1 மாதம் என் கூட இருக்கலாம், 1 மாதம் இங்கே ஒர்க் பண்ணலாம், மறுபடியும் 1 மாதம் என் கூட அங்கே இருக்கலாம். நீங்கள் நினச்சா முடியும், ஆனால் நீங்கள் பண்ண மாட்டேங்கிங்க. பண்ண மாட்டேங்கிறேன் எதுக்காக? தெரியுது, அதுக்கு தான் நான் சொல்லுதேன். நான் விட்டுட்டு வரேன்னா நீங்கள் ஏன் விட மாட்டேங்கிங்க? அவசரப்படாதம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு. என்னை உங்கள் கூட கூட்டு போங்கன்னு சொன்னல. லவ் யூமா. இப்படியே சொல்லி ஏமாத்தாதீங்க. ஏமாத்துறேண்ணா? சரி அது இருக்கட்டும், டூர் போயிருக்கீங்க கல்யாணத்துக்கு அப்புறம், மாமாக்கு ஏதாட்டும் ஸ்பெஷலாக? நான் வாங்கிட்டு வர மாட்டேன். அப்படியா? மாமாக்கு ஒன்றும் இல்லையா? ஒன்றும் கிடையாது மாமாக்கு, ரிட்டர்ன் வரும்போது. நானும் கிடையாது. அப்படியா? என்ன? வேற எதுவும் வேண்டாம், நீங்களும் கிடையாதா? கிடையாது. சரி ஓகே, அப்போ மாமா நான் வரல ஊருக்கு, நான் இங்கே இருக்கேன். நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ அப்போ தான் வருவேன். மாமா உங்களை பார்க்கணும் போல இருக்கு. மிஸ் பண்ணுறியாம்மா? வீடியோ பண்ணுறேன் அப்புறம் என்ன? எப்போதும் இப்படியே சொல்லாதீங்க. நான் ஊருக்கு வரும்போது நீங்கள் ஊரில் இருக்கணும், நான் உங்களை பார்க்கணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ அது எப்படி முடியும்? விளையாடுறியா நீ? மும்பையில் இருக்க உடனே வர்றதுக்கு சொன்ன கேளுமா, வர்றேன் சரியா? சீக்கிரம் வந்துருங்க மாமா. மாமா மாமா தானா? தங்க என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன்? உங்கள் ரிலேஷன் வீட்டில் உட்காந்துருக்கேன், ஏதாவது சாப்பிடலான்னு. சரி நீங்கள் யாரு? இன்னும் போலையா அங்கேருந்து? போகணும், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு இருக்கோம். சரி சரி. இது என்ன சாப்பிட போகிறீங்க? ஆர்டர் பண்ணியாச்சா? இல்லை, நான் சும்மா உட்காந்துருக்கேன், மேடம் ரெண்டே வரணும்னு இருக்கேன். தனியாக எங்கேயும் போகாதுன்னு சொன்னலாமா? ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, வருவாங்க. ஜென்ஸு எல்லாரும் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் வந்துட்டேன். நீங்கள் தனியாக எடுக்க வேண்டியதானே? தனியாக எடுத்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதெல்லாம். என் மாமா வேணும்ல, இல்லைன்னா எங்கள் அண்ணன், என் மைனி யாராச்சும் இருக்கணும்ல, மாமா பொண்ணு. மாமா சொன்னதை கேட்காம போனீங்கல்லாம். தனியாக தானே போகணும்னு போனீங்க, அப்புறம் என்ன? எப்போதும் உங்கள் கூட இருந்துச்சுல எல்லாரு கூடயும். அது இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் எல்லோரும் நினப்பு தான் இருக்குது. சொன்னால் கேட்கணும். பேட் கேர்ள் ஆகிட்டீங்களா இப்போது? சொன்னால் கேட்க மாட்டேங்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் என் மாமா பிஸியாக தான் இருக்குது. எப்போம்பா ரவுண்ட்ஸில் தான் இருக்குது வேலை பார்க்க. என்னை எங்கே கூட்டு போகுது? அதிசயமாக என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே அதிகம் வீட்டில். இப்படி சொன்னால் எப்படி? சரி மாமா சாப்பிட்டாங்களா? என்ன பண்ணுறாங்க? எங்கே இருக்கீங்க? நான் இன்னைக்கு வெளியே வந்தேம்மா. ஏன் ஆஃபீஸ் போலையா? போகல, நாளைக்கு போய்க்கலான்ட்டு. ரொம்ப ஃப்ரீயாக சுற்றுறீங்க போல. எங்கடி சுத்துற? நீ தான் கால் பண்ணுறல, உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். எங்கே என்ஜாய் பண்ண விடுதா சொல்லு? எவ்வளோ அழகான பொண்ணுங்களாக இருக்காங்க தெரியுமா? சார் மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. ஏன் மிஸ் பண்ணியே? இந்த ஃபர்ஸ்ட்லேயே இங்கே வந்திருக்கலாம், உன்னை விட அழகான பொண்ணாக இருக்காங்க, கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. நம்ம ஊரில் நீ தான் அழகாக இருக்குன்னு உன்னை கல்யாணம் பண்ணேன், உன்னை விட எங்கே அழகாக இருக்காங்களா? நம்ம ஊரில் நான் தான் அழகாக இருக்கேன்னு தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. பவி அழகா இல்லை? ஏய் லூஸு, அடிச்சு விட மாத்துட்டா. நான் உங்கள் அண்ணன் அதுக்கிட்ட கரெக்ட் பண்ணிட்டானே. இல்லைன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணியிருப்பீங்களோ? கரெக்ட் பண்ணியிருக்கலாண்ணே, அவளுக்கு ஒரு அத்தை பொண்ணு தானே. அப்படியா நினப்பு? அண்ணன் சொல்லி கொடுக்க இப்போ. நந்தினி, அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அடிச்சு விடுவேன் புரியுதா? விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காத. நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கோம் புரியுதா? தப்பாயிரும் சொன்ன கேளு. பாலா எனக்கு யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ விளையாட்டு போக்கில் யார்கிட்ட இதை சொல்லிட்டு இருக்காது. எப்படி பவிட்டி சாமிகிட்ட கூட சொல்லிட்டு இருக்கக்கூடாது புரியுதா? இப்போ நீ பேசுனது கிண்டல் பண்ணதெல்லாம் இதோட மறந்துடணும் புரியுதா? சொல்லுதான் புரியுதா புரியலையா? ஏக்கு மும்பை சிட்டியில் ஒரே வீட்டில் இருக்கோம் 3 பேரும்.
புரியுதா புரியல உனக்கு? உங்கள் அண்ணன் சில டைம் ஊருக்கு வரான், நான் சில டைம் இங்கே இருக்கேன். புரியுதா? பவி இங்கே இருப்பா. தப்பான மீனிங் ஆயிரும் சொன்ன கேளு. நீ வேறு இப்போ ஊரில் இருக்க, இங்கே இல்லை, நான் தனியாக இருக்கேன். சொன்ன கேளு, இந்த மாதிரி தப்பான மீனிங்கில் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? ஏன் மாமா, அண்ணட்டையோ பவிட்டையோ யார்கிட்ட இதை சொன்னால் நம்ம வீட்டில் சந்தேகப்படுவாங்கன்னு நினைக்கல அண்ணன் உங்களை. அது தெரியலையா? இப்போ சமயம் பண்ணி பவி மைனியும் உங்களை தப்பாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிங்களா என்ன? என்கிட்ட கேட்டால் எனக்குன்னு தெரியும். டெஸ்ட் பார்ப்போமா? அன்னைக்கிட்ட என்ன சொல்லுதேன், அண்ணன் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? இந்த நீ விளாண்டுட்டு இருக்க நேரம் இது இல்லை. எதில் விளாடணும்னு உனக்கு தெரியலையா? சொன்ன அப்படின்னு கேட்கணும். நான் அண்ணன்ட்ட சொல்லி பார்ப்பேன், அண்ணன் உங்களை பற்றி என்ன நினைக்கான்னு தெரியணும். இந்த நீ திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க, விளாண்டுட்டு இருக்காத. உனக்கு நல்லா தெரியும் அவனும் மனமும் எனக்கு யாருன்னுட்டு. ஏதாச்சும் எக்குதப்பா ஆச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு பொண்ணை போட்டுருவேன் நான். சரி, அப்போ நீங்கள் பவியை கரெக்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் லவ் பண்ணுறேன்னு சொல்லலாம். லூஸ் அடி போய் பவியை வச்சு பேசிகிட்டு இருக்க. ஆ, மென்டல். பவியை பிடிச்சிருந்தா ஓம் முன்னாடி அண்டி சுத்த போகிறேன் நான். மென்டலா நீ? அண்ணன் லவ் பண்ணுறேன்னு சொல்லலைண்ணா, பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? அது இருக்கட்டும். முதல்ல உங்கள் அண்ணன் முதல்ல சொன்னானா இல்லை பவி உங்கள் அண்ணன் சொன்னாலா? அண்ணன் தான் சொன்னேன். சரி, உங்கள் அண்ணன் சொன்னான். சரி இருக்கட்டும். பவி ரிட்டர்ன் சொன்னால எப்போ பதில் சொன்னான்? இல்லை, அவள் +1 லாஸ்ட்லேயே +2 ஃபர்ஸ்ட்லேயே சொன்னான், அப்படி தானே? அவள் சொன்னது +1 லாஸ்ட்டில் சொன்னான். அப்போ நான் என்ன படிச்சுட்டு இருந்தேன்? லூஸு. நானும் உங்கள் அண்ணன் என்ன படித்தேன்? நான் +2 முடிச்சுட்டு சொன்னேன், அப்படி தானே? அப்போது நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க என்னம்மா? அவள் +1 இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தெரியலையே, படித்து முடிச்சிட்டிங்களா காலேஜ் லாஸ்ட்டாக? ம், நீ 12th ஸ்டார்ட் பண்ணும்போது நான் 1 வருஷம் அங்கே வேலைக்கு போயிட்டேன். லாஸ்ட்டு செமஸ்டர். மண்டேல் நல்ல 3 வேலை செய்தா இப்போ மட்டும். அவள் +1 தான் சொல்லியிருக்கா. நான் எப்போ உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன் பைத்தியகரி? ஏடா நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் உட சொல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னேன் இல்லையா? பட் பைத்தியம், நான் லாஸ்ட் இயர் டூர் போகும்போதே உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டே சொன்னேன் லவ் பண்ணுறேன்ட்டு. மென்டலாக நீ 10th படிக்கும்போதே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லியிருக்கேன். நீ பவி இப்படி எல்லோரும் ஒன்றா தானே படிச்சிய பைத்தியகரி? அவள் 11th தான் சொல்லியிருக்கா. அப்போ தான் அவள் யாரையும் லவ் பண்ணலையே. மென்டல் வேலை பார்த்துட்ருக்க. அப்போவுமே எனக்கு ஒன்றை தான் பிடிச்சிருந்தது. ஆமாண்ணே. அப்புறம் மென்டல் மாதிரி கேள்விட்டு இருக்க. அவளை கரெக்ட் பண்ணியிருப்பீங்களான்னு. சரியான அரை மென்டல்ட்டி நீனும். உங்கள் அண்ணனும் பவியும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்றை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பைத்தியம் பைத்தியம். அப்போ பவி உங்களுக்கு பிடிக்கலையோ? மென்டலாடி நீ. பைத்தியம் ஐடி அங்கே போயிட்டு என் நினப்பில் மென்டல் மாதிரியே கழுவிட்டு இருக்க. ஏன் பிடிக்காத வந்து போனேன்? எல்லாரும் தான் பிடிக்கும். அப்போ பிடிக்கிற எல்லாரு கூடயுமே வாழ்க்கை ஆரம்பிக்க முடியுமா? மென்டல். அது வேற இது வேற. பவி பிடிக்கும் இல்லைன்னு சொல்ல, நல்ல பொண்ணு. அப்போ நான் கெட்ட பொண்ணு. இதில் உனக்கு என்ன டவுட்டு? நீ கெட்ட பிள்ளை தாண்டி. அப்போ ஏகே நீ உங்களுக்கு பிடிச்சிச்சு? நல்ல பிள்ளையாக தான் இருந்தேன், அப்போ தான் பிடிச்சிது. இப்போ கெட்ட பிள்ளையாக மாறிட்டேன். அதனால் இப்போ பிடிக்கலையோ? பிடிக்கலன்னா அதெல்லாம் விட்டுட்டு போயிடுவியோ? அது எப்படி விட முடியும்? முடியாதுல்ல. ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கும்ல. தெரியுதா? இதுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். பரு மாமா. மாமா தாட்டி சொல்லு. உங்களுக்கு பிடிக்கல மாமா என்ன? நீ ரொம்ப செட் பண்ணுற. சொன்ன சொல்ல கேட்க மாட்டேங்க. பரு எப்படி பிடிக்கும்னு? எதுக்கு மாமா எப்படி சொல்லுதிய? சாவடிக்காதடி சொல்லு. பைத்தியம், நான் அவனை லவ் பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கும் போது தான் நீ ஏஜ் அட்டன் பண்ணவன். புரியுதா புரியலையா? நான் சொன்னேன்ல அவன்கிட்ட ஏற்கனவே. ஞாபகம் இருக்கேன்? பழைய ஸ்டோரி கேட்டலாம். இப்போ எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கே? அதெல்லாம் மறக்கிற விஷயமா பைத்தியகரி? ஸ்வீட் மெமரிஸ். ஏய்க்கு எதுக்கா? எதுக்கு எப்படி சொல்லுதீங்கன்னு கேட்கேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. என்னை பற்றி ஏன்னு சொல்ல மாட்டிங்களா? என்ன விஷயம் சொல்லுங்கள். ஏய்க்கு ஸ்வீட் மெமரிஸ் சொன்னீங்க? எங்கிட்டே வச்சு கேட்டுட்டு இருக்கா பைத்தியகாரி? இத்தனை நாள் எங்கே போனேன்? சொல்லுங்க மாமா. அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா முடியாதா? நேரில் வாங்க சொல்கிறேன். சில பசங்க பிள்ளைகள் காலேஜ் பண்ண பிறகு தானே லவ் பண்ணுறாங்க. சரி பாய்க்கண்ணு, இந்த வாய்ப்புலாம் யாருக்கும் கிடைக்காதுடி. எனக்கு கிடைச்சிருக்கலாம். நீங்கள் சரியில்லை மாமா. என்ன சரியில்லை? நீங்கள் சரியா இல்லை, நீங்கள் வேற மாதிரி நினச்சேன். நீங்கள் மனசுக்குள்ள என்னெல்லாம் வச்சுருக்கே? என்ன வச்சுருக்க மனசுக்குள்ள? வீட்டில் எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறீங்க, பெரிய ஆள் மாதிரி. ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க. அதுக்காக நான் வயசு பையன்தாண்டி. பொறுப்பாக இருந்துட்டு அந்த 50 வயசு கிழவன் நினைப்பா எழுத்து குடும்பத்துக்கா. நான் யார்கிட்ட அப்படி தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்கேனா சொல்லு? காட்டியிருக்கேனா? யார்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கேனா சொல்லு? ஒன்றையே லவ் பண்ணியிருக்கேன். இத்தனைக்கும் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி 3 மாதமாக நீ என் கூடயே தான் ஓட்டிகிட்டு இருந்திருக்கேன். என்னைக்காச்சும் உன்ட்ட தப்பாக நடந்திருக்கடாடி? எவ்வளோ டீசெண்டாக நடந்திருக்கேன் பைத்தியகாரி. நானே உன்னை நவுண்டு போன்னு சொன்னேன், நீ தான் கேட்க முடியேன். என்கிட்ட வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகமாம்மா. என்ன? இனி சர்ப்ரைஸாக கல்யாணம் பண்ணணுங்கிறதுனால தான் நீங்கள் இப்படி இருந்திருக்கீங்க என்கிட்ட சொல்லாமல். ஆனால் என்னை நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. டவுட் நல்லா வரும் உனக்கு. மெண்டல் தாண்டி. இப்போ என் பொண்டாட்டி தானடி. எனக்கு ரொம்ப டவுட் வருதுடி. ஏக்கு நான் உன்ட்ட இருக்குன்னு சொன்னேனே அவருக்கா? டெய்லி சொல்லணுமா?
நீ தாண்டி என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். நீ தானே என்கிட்ட வந்து ஓட்டிகிட்டு இருந்த. நான் நினச்சேன்னா இந்த 3 மாதத்தில் மிஸ்பிஹேவ் பண்ண முடியும். ஏற்கனவே சொன்னல ஆஃபீஸில் வச்சு. நான் நினச்சேன்னு வச்சுக்கோ உனக்கு என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். எப்போவோ பரத் எப்படி படத்தில் பைத்தியமாக தெரியுதான் அந்த மாதிரி நீ சொல்லிட்டு அழைச்சிருப்ப தலை சுரிஞ்சுக்கிட்டு மாமா மாமான்ட்டு. நான் ரொம்ப அழகா எங்கள் அம்மா பார்த்த பொண்ணு நல்லா கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக மொபைல் செட்டில் ஆகிருப்பேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியில்லை. சரியில்லைன்னு சொல்கிறியா? சரியாக இருக்கவே தான் நீ ஒழுங்கா இருக்க. நான் சரியில்லாமல் இருந்தா நீ என்றைக்கோ பைத்தியமாக இருப்பேன். ஐ லவ் யூ மாமா. உன்னை சொல்லி தாண்டி நீ ஐஸ் வச்சுட்டு அது வச்சு இல்லை, நான் சொல்கிறதுனால. ஓ சாரு சரி, நான் கேட்டேன் ஞாபகம் இருக்கா அப்படி? என்னடி கேட்டேன்? நான் ஊருக்கு வருவேன் நாளை கழிச்சு. இங்கே வந்துடணும் ஊருக்கு சொல்லியாச்சு. அடி உங்கள் அப்பனா எங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வைக்க இல்லை கேட்க படத்தை கொடுக்குறதுக்கு ஆளை மண்டையும் பாரு. இப்போ எதுக்கு எங்கள் அப்பா இலக்கிய? அது இருக்கட்டும் குடிமா. நீங்கள் இனிமேல் பவியோ சமயாவோ எல்லோரும் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது என்னம்மா? சரி, நான் கேட்டதுக்கு பதில் வரல. வருவீங்களா மாட்டீங்களா? வரந்தானே சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன நேரம் ஒன்று தானே பார்க்க வருவேன். ஆமாம், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிட்டேன். சொல்ல வேண்டியதுதானே. இது என்ன கேள்வி? நான் தானே பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. ஆமாம், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மாமா. நான் உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் கூட தானே இருக்கு. அப்புறம் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் என்ன சொன்னாலும் புரியலையா? ஏம்மா என்னாச்சு? ரொம்ப தேடுது என்ன? எதுனாலம்மா? தெரியல. ஏன் உன்னை சந்தோஷமாக வச்சுட்டு தானே வந்தேன். அதுக்கு சொல்லலை. அப்புறம் டிஸ்டன்ஸில் போனோடனே ஞாபகம் வந்துட்டான். அதுக்கெல்லாம் சொல்கிறேன்ல. அப்போ வேறு என்ன வேணும்? நீங்கள் தான். இப்படி சொன்னால் எப்படிம்மா? நீ தானே சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சா. போயிட்டு வாங்க நான் இருந்துக்கிறேன்னு. அது நீங்கள் மும்பை போயிருந்தா கூட நான் தேடிப்பேன்னு தெரில. நீங்கள் அங்கே போயிட்டீங்கல்ல, அதான் எனக்கு ரொம்ப தேடுது. எனக்கு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் வேலைக்கு போகலாம். நான் உங்கள் கூட இருக்கவா? குடிமா சொன்னால் கேட்கணும்ல. நீங்கள் இருந்துக்கிட மாட்டீங்க. போனால் மிஸ் பண்ணுவீங்க தேடுவீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க. பொய்யா அவனுன்னு அடம் பிடிச்சி போகிறீங்க. அப்புறம் அங்கே போயிட்டு இப்படி பேசுனேன்னு அர்த்தம். ஆமாம் வந்து 1 வாரம் தான் ஆகுது. ஞாபகம் இருக்கா? 1 வாரம் ஆயிடுச்சு தெரியுமா? 1 வாரம் எப்படி சொல்கிறீங்க? 6 மாதம் வர சார் இருந்துட்டு வான்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஓகே சொல்வீங்கன்னு பார்த்தா இப்போமே எப்படி பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டீங்களா மாமா? புரிஞ்சுக்கடா. ஜஸ்ட் 6 months அவ்வளோதான். நான் இப்போ போல் டெய்லி உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறேன், பேசுகிறேன். லைன்லேயே இருக்கேன். போதுமா உங்களுக்கு? நூற்றி மாதிரி. அப்போ நீங்கள் என்ன மிஸ் பண்ணலையா? உங்களுக்கு சொல்லணுமா? உங்களுக்கு தெரியும் நான் பாஸ்ட்டாக வரமாட்டேன்னு சொல்லி தான் ஒரு வழியே இல்லாமல் தான் வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். பாஸ்க்கு உங்கள் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது. அந்த மரியாதை கெடுக்கக்கூடாதுல்ல. நீங்கள் நினச்சோன்னே ஊருக்கு வரீங்க, போகிறீங்க, லீவ் போடுறீங்க, ஒர்க் பண்ணி கொடுக்கீங்க. இல்லை இருந்தாலும் இந்த மாதிரிலாம் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கல்ல உங்களுக்கு. சரி 6 மாதம் வேண்டாமா? ஒரு 3 மாதம் டைம் கொடு. 3 வருஷமா இல்லை 4.5 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஜஸ்ட் 3 months வெயிட் பண்ண மாட்டிங்களா? அது வேற. அப்போ இப்போ வேற. 1 மாதம் கழிச்சு வருவீங்களா எப்படி? வர்றதை பற்றி பிரச்சனை இல்லை. வந்தால் நானும் திருப்பி வந்துவிட மாட்டேன். நீங்கள் விட மாட்டிங்களே. வந்ததே வந்தாச்சு. இன்னொரு 3 மாதம் தானம்மா. வேலையை முடிச்சுட்டு வரணும் உங்களை பார்க்க. அப்புறம் 1 மாதம் பாஸ்ட்டு சொல்லிட்டு வரேன். உங்கள் கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்போ நான் உங்களுக்கு வேண்டாமா? யார் சொன்னா? அப்புறம் வர மாட்டேங்கிங்க. நீங்கள் கேட்குற கொஷின் லாஜிக்காக இருக்கா? நீங்கள் 1 மாதம் இருந்துட்டு வாங்க. அப்புறம் அண்ணன் 1 மாதம். அதுக்கு அடுத்து இன்னொரு அண்ணன் 1 மாதம். அப்படி 3 பேரும் இருங்களேன். உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லுங்கண்ணா 2 பேரும். நான் எல்லாமே தனியாக இருப்பானுங்களான்னு. இருக்கவே மாட்டான். உங்களுக்கு தெரியும்டா. அவனு 2 பேரும் உங்களுக்கு மேலே இருக்கானுவேன். நான் உங்களை பார்க்க ஊருக்கு வந்தாலும் எத்தனை மட்டும் ஃபோன் அடிக்கானு தெரியும்ல உங்களுக்கு. டெய்லி 4 டைம் என்கிட்ட பேசினா தான் உங்களுக்கு தூக்கம் வரும். அது இவ்வளோ தூரத்தில் டெல்லி போனாலே விட மாட்டானுங்க. ஊருக்கு வந்தாலும் விட மாட்டானுங்க. இப்போ இவ்வளோ தூரத்தில் இருந்தால் விட்டுட்டு போகிறவன்னு யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? ஒன்று பண்ணட்டாமா? ஒரு அண்ணன் ஊரில் இருக்க சொல்லுதேன், ஒரு அண்ணன் மும்பையில் இருக்கட்டும். அண்ணனை இருக்க சொன்னது சேஃப்டிக்காக. அது ஓகே தான். அதான் எல்லாம் இருக்காங்களா. அப்புறம் என்ன? எனக்கு நீங்கள் வேணும். உங்கள் அண்ணன் இருந்தால் நான் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாமா உங்களுக்கு? நீங்கள் இப்படியே பேசாதீங்க மாமா. எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குது. ஏமா இப்படி பேசினா நான் எப்படி வேலை பார்க்க சொல்லுங்க? சும்மாவே மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. இப்படி பேசுனீங்கன்னா நான் எப்படி வேலை பார்ப்பேன்? உங்களுக்கே தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என்ன நிலமையில வந்தேன் ஊருக்குன்ட்டு. அப்போ நீங்கள் இப்போ இப்படி பண்ணீங்கன்னா எப்படி என் மைண்டு வேலை பார்க்கும்? அப்போ ஒன்று பண்ணுங்க, நான் வேலையை விடுவேன். நீங்கள் கூப்பிட்டு போங்க. 3 மாதம் 6 மாதம்னா நாங்கள் இருந்து வேலையை முடிங்க. அதுக்கப்புறம் வருவோம். என்னாச்சு? யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன். யாருடா?
வேற யார்கிட்ட பேச அப்படி மணிக்கணக்கா உன் தங்கச்சி. ஏன் என்னாச்சு? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. பாப்பா நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்புறம் வேற என்னாச்சு? என்னடா சொல்லு, சொல்லி தொலை. என்னாச்சு? பாடா படுத்துறப்போ வந்தாங்கச்சு. சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. அங்கே போய் இருந்துக்கிட்டு உங்களை பார்க்கணும், நீங்கள் வாங்கங்க. ஏக்கு அப்படி சொல்லுதான்னு கேட்டியா? அவனுக்கு வேற எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை இருந்தால் தான் எனக்கு நியூஸ் வந்துருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவளுக்கு நம்ம எல்லாரும் கூடயும் இருந்துட்டாலாம். இப்போ அங்கே யாருமே இல்லை, அதனால அவன் தேடுதான். சரின்னு ஒரு நாள் தான் நான் வீட்டுக்கு போயிடுவாளா? அப்புறம் என்ன சரியாயிருவா. அங்கேருந்து கிளம்பிட்டேன்னா உடனே சந்தோஷமாயிருவா. விடு. அப்போ அதை சொல்லலை, அது தேடுதான். அது போக நான் நாளை கழிச்சு ஊருக்கு வந்துடுவேன். ஊருக்கு வந்த அன்னைக்கு நீங்களும் ஊருக்கு வந்துடணும் அப்படிங்க. அவளுக்கு எதுக்கு குறை வச்சுட்டு வந்தியா? கேட்டது வாங்கி கொடுக்கலையா? சுமக்கம் தான் வச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் அவளுக்கு ஒரு குறையும் வைக்கல. எல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து தான் திருப்தியாக தான் வச்சுட்டு வந்து. பின்ன எதுக்கானு கேட்க வேண்டியதானே? அவளும் வீட்டை விட்டு தனியாக போயிருக்கா. நம்மளும் வேறு மும்பையில் இல்லை, நான் வேறு இங்கே வந்துட்டேன்னா அது அவளுக்கு கூட கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸ்னு யோசனை பண்ணிட்டே இருக்கேன். மாமா ஏறு மாட்டேன் லைனில் இருக்கா? ஸோ ஆமாடா லைனில் தான் இருக்கா. மாமா எனக்கு அவுத்துட்டாடா, இப்படி அவுத்துட்டாடா. சரி அப்போ என்ன தான் சொல்லி சமாளித்தேன்? சமாதானப்படுத்திட்டே இல்லையா? சொன்னா கேட்பாளா? சொல்லு. கேட்கவே மாட்டான். இதையும் வேறு சொல்லி சமாளிச்சாச்சு. ஒரு 6 மாதம் வேறு இருந்துட்டு வரணுன்னு இருக்கேன். நீ இப்படி பண்ணுறியம்மா அப்படின்னாச்சு. கேட்கவே மாட்டாக்கா. அப்படி இருந்தால் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுமா, நான் வந்துடுவேன்னு சொல்லியிருக்கேன். டைம் கூடன்னு சொல்லியாச்சு. ரீசன் தெரியுது எதுக்கு வந்திருக்கேன்னு, ஆனால் ஏற்றுக்கிட மாட்டேங்குது. என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு மாதம் நீங்கள் வேலை பார்த்துட்டு வந்துடுங்க, மீதி 2 மாதம் 2 நானும் ஒவ்வொரு மாதம் வேலை பண்ணுவாங்க அப்படியே சொன்னா. நீ சொன்ன என்ன சொல்லுது? அண்ணன் தங்கச்சி எல்லாரும் ஒன்றா தான் வச்சிருக்கிய, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்ச ஆட்கள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு மாதத்துக்கு மேலே போர் அடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் தேடுதாவ. என்ன சொல்கிற சௌமியா? என்ன சொன்னா? தவியாக தான் சொல்லிட்டு இருக்கா. எப்படா ஒரு மாதம் ஆகும் வந்துடு எல்லாம் அப்படின்னு கேட்க. ரொம்ப நாள் அனமா இருக்கடா அப்படிங்க. விளங்கி போச்சு. அவளே இப்படி சொல்லுதல்ல, பிறகு இவளுக்கு சொல்லியே கொடுக்கணும். வேற அவளை 2 பேரும் தான் இவட்டை உசு ஏற்றி விட்டால. சான்ஸ் இருக்குடா. மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவன் வேற லைன்ல இருந்துட்டு சொல்லுமா. பதில் சொல்லுங்க. சொல்லிட்டலாம் அப்புறம் என்ன? என்ன 3 மாசமா 6 மாசமா? நீனே சொல்லு. 6 மாசமா 3 மாசமா? நீங்கள் வரைய வேண்டாம், அங்கேயே இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பார்க்க வராண்டாம். ஷேரா சொல்றியா? ஆமாம், நான் கூப்பிடும்போது வரமாட்டேங்க. சரி அப்போ ஓகே. நான் அப்போ இங்கே செட்டில் ஆகிடுதேன். உங்கள் அண்ணன் 2 அனுப்பிடுதேன். ஓகேவா? கடுப்பேற்றாத சொல்லிட்டேன். அவன் ஏற்கனவே வருத்தப்பட்டு இருக்காங்க. நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எதுக்குடா இவன் இப்படி இருக்கான்? எங்கட கேட்டா உனத்தான் தெரியும் ஏக்கு அப்படி இருக்கான்னு. நீ என்ன பண்ணி வச்ச? நான் புதுசாக வந்தாச்சு என்ன பண்ணேன்? நீ வேற எதுவும் பண்ணி வச்சிருக்கேன் நமக்கு தெரியலையா? புரியல. வேற என்ன பண்ண போகிறவ? நீ எப்போவுமே ஸ்பெஷலாக தானே அவளுக்கு பண்ணுவேன். அதான் ஸ்பெஷலாக அவளுக்கு எதுவும் பண்ணி கொடுத்தியா என்ன? இதெல்லாம் ஒரு அண்ணனா நாயா? அவன் கேட்கவே என்ன தப்பு இருக்கு? இங்கே எல்லாமே அவளுக்கு ஸ்பெஷலாக தான் பண்ணுற. ஒத்த வாங்கிட்டு போயிடாத பேர் பேசாம. நீ தானே பிறகு கேள்வி கேட்க ஏக்கு இப்படி இருக்கான்னு. எங்களுக்கு என்ன தெரியும்? பிறகு வாண்ட தான் கேள்வி கேட்கணும். ஏன் நைட்டு அப்படி இருக்கான்னா? நீங்கள் 2 பேரும் என் குழந்தைய எப்படி பார்த்துக்கிறியா? அப்படி தான் குழந்தைங்கச்சா நான் பார்த்துக்குறேன். என் குழந்தை மாதிரி ரொம்ப நல்ல பிள்ளைகள். அது அழகாக சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு காட்டிக்காமல் இருந்துக்குவாங்க. காட்டிக்காமல் இருந்துக்கால் வந்தாலும் அப்போ நீங்கள் சரி இல்லைன்னு அர்த்தம். 2 பேரும் உங்களுக்கு நான் தான் கொடுக்கணும் 2 வார்த்தை. அப்போ நாங்கள் தான் ஒரு 2 பேர் சேர்ந்து உனக்கு நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா எப்போ மாதிரி என் தங்கச்சி இப்படி புலம்பிட்டு தான் இருக்கேன். அதுக்கு நான் காரணம் இல்லை. உன் தங்கச்சி கோழுப்படுத்தாள் இதானே நான் நினச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கும்போது சண்டை போடுதல்ல. அப்புறம் தூர போன அப்புறம் ஏக்கு தேடுதா? மன இவன் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் கொடுத்தாதான் சரி வருவான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை. அதுக்காக தேடல. இன்னும் பார்க்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தாலும் அதே போல் இப்போவும் எப்போதும் அவங்களே இருக்கணும்னு நினைக்கிட்டான்.